அன்புக்குரிய மேட்டுநகர் திருச்சபையினுடைய இறை மக்களே, வந்திருக்கின்ற இறை குடும்பங்களே, ஊழியர் அவர்களே, குருசேகர செயலர் மற்றும் இந்த நாளிலே சிறப்பு விருந்தினர் வந்திருக்கின்றேன் அன்பு சகோதரர் பாண்டிய அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு இந்த லெந்து கால நற்செய்தி கூட்டத்துக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் செபிப்போம். ஓடு கூட நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருக்கின்றோம். அவனமாக ஆண்டவரை இந்த லெந்து நற்செய்தி கூட்டங்களை மேட்டுநகர் திருச்சபையின் வழியாக இறை மக்களுக்கு கொண்டு வரப்போகின்ற இந்த நற்செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக உண்மை ஆண்டவரே, இந்த நேரத்தை துதி ஆராதனையின் வழியாக ஒப்புவிக்கின்றோம். இந்த துதி ஆராதனை வழியாக உம்மை போற்றி பாடி ஆண்டவருடைய உம்முடைய வாழ்வில் இன்னும் நாங்கள் அதிகமாக இந்த 2 நாட்களிலே இந்த பாடல் வழியாக மோடு கூட இணையும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒண்ணுமே கேட்கலையா? ஜெபம் பண்றாங்களா? ஐயா காலையிலே சொன்னீங்க. வரலண்ணா கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு திருப்பதினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் ஜெபித்தை நமக்கு துவங்கி கொடுத்திருக்கிறதான நம்முடைய குருசேகர ஆயர் மற்றும் நம்ம குருசேகரனுடைய செயலர், சிறப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறிது நேரம் நாம் அனைவரும் நம்ம கரங்களை கொடுக்கப்படுவதான பாடல் தாளில் இருக்கிற பாடல்களை நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட பாடலாம். அதனைத் தொடர்ந்து இறைவார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கலந்து செல்லலாம். நான் தகுதியும் இல்லை
நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மேகலோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உடல் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உடல் வித்தேதம் மகிமை மாறவில்லை. உடல் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உடல் வித்தேதம் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பிணிகளோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பிணிகளோடு நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் வித்தேதம் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் வித்தேதம் மகிமை மாறவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று துதியை ஏறெடுத்து அதற்கு வழியாக இந்த இடத்துல அடியனை அனுமதித்த குருசேகர குருவானவர் குருசேகரத்துடைய தலைவர் ஆயிரையா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சோதரத்தையும் நன்றியும் எடுத்து என்னை வருடந்தோறும் அழைக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு ஏமாளியை நான் உலகத்தில் பார்த்ததில்லை. எனக்கும் சில அடிமைகள் உண்டு, அதில் இது வேறு ஒருவர். என்னையும் நம்பி ஏமாறுகிற கூட்டத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தென்னேரி மேட்டுக்காலனி ஊழியர் ஐயாவை கூட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா. ஏறெடுத்து இதை அங்கீகரித்த செயலாளர் ஐயா கூட என்னுடைய சோத்திரத்தையும் இணைந்திருக்கின்ற ஊழியர்கள் வருடந்தோறும் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நாள் கிடைக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து ஆட மாட்டாதனுக்கு 58 ரூபா இல்லை, எனக்கு தப்பேலா கீபோர்டு பேடு அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு இல்லை, நீங்கள் பாடுறதுக்கு வச்சுருக்கிறீங்க. அதையும் தாண்டி இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்தோத்திரம். நன்றி, கரெக்டாக இருக்கிறேன். நான் கொல்லிமலைக்கு 3 நாட்கள் குடும்ப விடுதலை ஆராதனைக்கு கடந்து போயிருந்தேன். அட்வென்ட் திருச்சபையிலிருந்து என்னை அழைத்து சென்றார்கள். அந்த குடும்ப விடுதலை ஆராதனை பிராண்ட் என்கின்ற ஒரு மிஷினரி ஸ்தலத்தில் கொல்லிமலையில் வைக்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி பேராயத்தை சார்ந்த அத்தனை நற்செய்தி நீ ஏன் வச்சுன்னு சொல்ல, நீங்க எல்லாரும் சொன்னாதான் இப்ப உட்கார வைப்பேன். வச்சி 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 வச்சி
வச்சு மூக்குல ரெண்டு சந்தை வச்சு மூஞ்சில மூக்க வச்சு மூக்குல ரெண்டு சந்தை வச்சு அதெல்லாம் மூச்சை வச்சு உள்ளே வெளியே இறக்க வச்சு அதெல்லாம் மூச்சை வச்சு உள்ளே வெளியே இறக்க வச்சு அழ வச்ச தேவா உன்னை வணங்க போறேன் வாவா மூஞ்சில மூக்க வச்சு மூக்குல ரெண்டு சந்தை வச்சு அதெல்லாம் மூச்சை வச்சு உள்ளே வெளியே இறக்க வச்சு வாழ வச்சு வளர வச்சு 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 மூக்கு இருக்கணும் கை தூக்கும் அதில் ரெண்டு சந்துக்கு இருக்கணும் கை தூக்கும் எத்தனை பேர் ஒன்றரை மூக்கெல்லாம் இருக்குது என்ன பேர் சொட்டை மூக்கு இருக்குது நல்ல போர் மூக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களே கடவுள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நல்ல ஒரு மூக்கை வச்சுக்கிறீங்க இல்லை வச்சிருக்கிறீங்க சொல்லணும் இல்லை வச்சு 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 இந்த பெருசுங்க எதுவும் சொல்லவே மாட்டேங்குங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லா கதையும் தெரிஞ்சு நான் டேஷ் இவன் டேஷ்னு சொல்லும் இங்கே வந்து வச்சு சொல்கிறத வச்சுக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க ஐயா நான் யாரையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் வாயில பல்ல வச்சு பல்லுக்குள்ள கல்ல வச்சு வாயில பல்ல வச்சு பல்லுக்குள்ள கல்ல வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு உடைக்க வச்சு இடுக்க வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு உடைக்க வச்சு இடுக்க வச்சு தேவா உன்னை ஆராதிப்பே பாவா அறுக்க வச்ச தேவா உன்னை ஆராதிப்பே பாவா வாயில பல்ல வச்சு பல்லுக்குள்ள கல்ல வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு உடைக்க வச்சு இடிக்க வச்சு அறுக்க வச்சு ருசிக்க வச்சு 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 நாடு மேல காதை வச்சு காதல ரெண்டு சந்தை வச்சு நாடு மேல காதை வச்சு காதல ரெண்டு சந்தை வச்சு அடுத்தவன் பேச்சு அதில் கேட்க வச்சு உணர வச்சு அடுத்தவன் பேச்சு அதில் கேட்க வச்சு உணர வச்சு பேச வச்ச தேவா உடனே பேரே வாவா பேச வச்ச தேவா உடனே பேரே வாவா நாடு மேல காதை வச்சு காதல ரெண்டு சந்தை வச்சு அடுத்தவன் பேச்சு அதில் கேட்க வச்சு உணர வச்சு பேச வச்சு 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 கைகால் ரெண்டு வச்சு அதுக்கு பத்து விரல வச்சு கைகால் ரெண்டு வச்சு அதுக்கு பத்து விரல வச்சு நிக்க வச்சு நடக்க வச்சு ஓட வச்சு உட்கார வச்சு நிக்க வச்சு நடக்க வச்சு ஓட வச்சு உட்கார வச்சு வாழ வச்ச தேவா உன்னை வணங்க போறே வாவா வாழ வச்ச தேவா உன்னை வணங்க போறே வாவா கைகால் ரெண்டு வச்சு அதுக்கு பத்து விரல வச்சு நிக்க வச்சு நடக்க வச்சு ஓட வச்சு உட்கார வச்சு 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 எத்தனை பேருக்கு நன்றி சொன்னீங்க ஆண்டவர் சரீரத்தில் இவ்வளோ அழகாக என்னை படைச்சிங்கன்னு சொல்லி அல்லேலூயா ஆமென். அப்படி கண்களை மூடி ஆண்டவரை எங்கள் கருத்துலங்களை தாழ்த்துக்கிறோம் பண்ணிருக்கிறேன் இந்த பிஎஃப் எடுத்தேன் இதை செஞ்சிருக்கிறேன் இந்த பென்ஷன் வாங்கினேன் இது எனக்கு பிஎஃப் எவ்வளோ பணம் இருக்குது அது வந்த உடனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் கனவு கண்டிருந்தேன் ஆனால் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஐயா எப்படி தான் பறந்து போச்சுன்னு தெரியல என் உழைப்பு என் கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடுது ஒருவர் குண்டத்தூர் பிரிட்ஜில் ஒருவர் போய் கொண்டிருந்தார் அவர் நேராக போய் கொண்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு கார் வந்து அவர் மேலே மோதிர மாதிரி போய் அந்த பக்கம் விழுந்துருச்சு காருக்காரன் அந்த பக்கம் விழுந்து போயிட்டான் இவர் நம்ம மேலே கார் மோத போட சொல்லி அப்படியே பிரிட்ஜு கீழே விழுந்தார் பிரிட்ஜு கீழே விழுந்துட்டு அவர் அடிபட்டு நான் உடனே அவரை சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சவிதா ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே மறுநாள் அவர் நிலவரம் தெரிஞ்சு பார்க்குறாரு 2 கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது 2 கால் எடுக்க வேண்டிய நிலைமை வந்த உடனே அவர் பார்த்து அழ ஆரம்பிச்சார் ஐயா நான் பட்டாணி வித்து என்னுடைய மகளை MBBS படிக்க வைத்தேன் பல வருடம் உழைத்துக் கொண்டிருந்தேன் எப்படியாவது என் பிள்ளைய உழைக்க வச்சு அது ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அடுத்து வருகிற 2 பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை என்னுடைய முதல் மகளுடைய வருமானத்தில் நான் கரை சேர்த்து விடுவேன் என்று முயற்சித்தேன் என் உழைப்பெல்லாம் சேர்த்து வைத்திருந்தேன் 2 நாள் கழித்து என் மகளுக்கு திருமணம் நடக்க போகிறது என் மகள் சொன்னார் அவன் கட்டி போகிற இடத்துல சொல்லியிருக்கிறாப்பா எங்கள் அப்பா எங்களுக்காக பட்டாணி வித்து என்னை MBBS படிக்க வச்சாரு கஷ்டப்பட்டு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு அதனால நான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா காலில் தான் விழணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் அதை சம்மதிக்கணும்னு சொல்லி நான் கட்டி போகிறவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதை அவரும் ஏற்றுக்கொண்டார் அதனால எனக்கு இந்த கட்சிக்காரங்க இவங்க வந்துக்கிறவங்களாம் எனக்கு தேவையில்லை நான் முதல்ல உங்க காலில் தான் விழுவேன் அவர் எங்கெல்லாம் போய் கொடுக்குறாரு பெரிய பெரிய ஆளெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறார் ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு யார் வந்தாலும் அவங்க கையில் நான் விழ மாட்டேன் உங்க காலில் தான் விழுன்னு சொல்லி என் மகள் சொல்லியிருக்கிறார் மறுநாள் கல்யாணம் என் மகள் என் காலில் விழுவதற்கு எனக்கு கால் இல்லை அந்த கார்காரன் நான் என்ன துரோகம் செய்தேன் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது
கிடையாது. நாங்கள் என்ன தீங்கு செய்யல. ஏன் என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போகிற பொழுது, என் மகளுடைய மகிழ்ச்சியை, உறவை நான் அனுபவிக்க போகிற போது ஏன் என்னை சூறாடி விட்டான்? ஒன்றுமில்லாமல் என்னை தள்ளிவிட்டான். 2 கால் இல்லை, என் கால் விழா கட்டி போகுது. இதுக்கப்புறம் நான் 2 பெண்ணை எப்படி கரை சேர்க்க போகிறேன்? அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியா என்கின்ற இடத்துல லாஸ் ஏஞ்சல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஜனவரி மாதம் வந்தது. வெஸ்லி ஆங்கில திருச்சபையிலிருந்து ஒருவர் வந்தார். அவர் 13 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார். ஒரு பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியை சார்ந்தவர். அவர் 13 ஆண்டு உழைப்புகளை சேகரித்து வைத்து இந்த லாஸ் ஏஞ்சல் பகுதியில ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். இந்த இடத்துல பெரிய பெரிய விஐபிகள் வாழ்கின்ற இடம், அவருக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கின்ற இடம். நான் இந்த லாஸ் ஏஞ்சல் பகுதியில், ஒருவேளை சென்னை என்று சொன்னால் அண்ணா நகர், டி நகர், அடையாரை போல இந்த உலகம் முழுவதும் ஒரு விஐபி பார்க்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் ஒரு இடம் என்று சொன்னால் அது கலிபோர்னியாவில் இருக்கின்ற இந்த லாஸ் ஏஞ்சல் பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில நான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தூத்துக்குடி கிராமத்திலிருந்து நான் சென்று என்னுடைய உழைப்பை எல்லாம் இந்த இடத்துல, உயர்வான இடத்துல, விஐபிகள் வாழ்கின்ற இடத்துல நான் ஒரு வீட்டை வாங்கி இந்தியாவில் இருக்கின்ற என்னுடைய உறவுகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு நான் கொண்டாட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார். 6 மாசம் உழைத்தார். டிசம்பர் மாசம் இங்க வந்தார். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தார். எல்லாருக்கும் டிக்கெட்டை போட்டார். 42 பேருக்கு அவர் பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தார். 3ஆம் தேதி இங்கிருந்து பிளைட் கிளம்ப போகிறது. அவர் அதுக்கு முன்னால போயிட்டார். எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொந்த டிக்கெட்ல போட்டு என்னை அழைத்து கொடு, பாருங்க, வந்து பாருங்க, நான் எந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்லி குடும்பத்தோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல காத்திருந்தார். எல்லாரும் போயிட்டு இரவு பிளைட்டுக்கு 1 மணிக்கு போய் நிற்க வேண்டும். 10 மணிக்கு ஒரு ஃபோன் வருகிறது. நீங்கள் யாரும் வராதீர்கள். நான் ஓரமாய் ஒரு பார்க்கில், ஒரு புதரில் ஒளிந்து கொண்டு என் 13 உழைப்புகளை நான் இழந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன். தீப்பற்றி எரிகிறது. யாரும் கொளுத்தவில்லை. அது எப்படி தீப்பற்றினது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த உலகத்திலே வல்லரசு தேசமான அமெரிக்கா தேசம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தா கூட எதிர்த்து போராடுகிற ஒரு கூட்டம். இப்பேற்பட்ட தேசத்துல ஒரு தீ ஏற்படுகிறது. அந்த தீ எல்லா வீடுகளையும் சூறையாடி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க முடியவில்லை. எல்லா டெக்னாலஜி வைத்துக் கொண்டு அநேகருடைய கேள்வி, இஸ்ரேல் மக்களுக்கும் அந்த கேள்வி இருந்தது. 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு ஆனது, 3 ஆனது, 4வது, 5வது ஆனது, நடக்கவே இல்லை. அவர் முடிவு செய்து விட்டார்கள். நம் வாழ்க்கை அன்றென்று நம்முடைய உணவை சாப்பிட முடியும், ஒரு வேளையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட முடியாது. பலவீனத்தில் விழுந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை முடிந்து போனது. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கை, நான் ஓடிட்டு இருக்கிறேன், நான் ஒரே ஒரு வாரம் இந்த இடத்துல பார்த்துட்டுனா என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கேள்விக்குறி. நான் எப்படி என் பிள்ளைங்க சாப்பிட போறாங்க தெரியாது. எனக்கு இருக்கிற பலவீனத்தை நினைச்சு நான் பயப்படுறேன். எனக்கு ஏதாவது திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா நான் எப்படி என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியாது. இதே தான் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஐயா நாங்கள் டெய்லியும் உழைச்சிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டோம், ஒரு 6 மாசம் பஞ்சம் ஏற்பட்டா கூட, வறட்சி ஏற்பட்டா கூட இந்த தானியங்களை வைத்து எங்களால் சாப்பிட முடியும் என்று சொல்லவே முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நமக்கு ஒரு சேமிப்பு கிடைக்காதா, இந்த வருடம் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி வருடோடு போராடுகிறோம். முடிவில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, ஒளிந்து கொண்டுதான் அவரிடத்துல தன் வாழ்க்கையை பறிகொடுத்துதான் வாழ வேண்டும். ஐயா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருச்சு ஐயா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் ஐயா, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு இதில் இப்படி மாற்றம் வரும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நிலையில் அமர்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த நிலையில் இருந்தார்கள். அதுல ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்த கிதியோன் ஒருவன் இருந்தான். இந்த கூட்டத்துல அவன் எளிமையான குடும்பத்துல பிறந்தவன். ஒருத்தரும் தரல. எங்க அம்மா பாக்குறதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க பையன் சொல்றாங்க, அவனுக்கு என்ன மூஞ்சி இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, கண்ணு இல்லையா, இல்ல கோழிக்கு தன் குஞ்சு, கோழி குஞ்சுன்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன அழகு. அப்போ பலவீனத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ பலவீனமானவனேன்னு சொன்னா கூட ஓரளவு திருப்தி அடைஞ்சிருப்பாரு. பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே. பயம். ஏங்க அந்த பயம்? மரக்காணத்தில் ஐயா அவர்கள் இருக்கிறதுனால நினைவுக்கு வருகிறது. கந்தாடி என்கின்ற பகுதியில் நான் முதல்ல ஊழித்து போன இடம். அநேக இடங்களில் நாங்கள் ஊழியம் செய்தோம்.
இந்த கந்தாடு பகுதியில் ஒரு ரவுடி இருந்தார், பேர் ரகு. அந்த ரகுக்கோ சூனம்பேட்டில் இருக்கிற அநேக ரவுடிகள் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா என்னைக்கு நான் பரலோகத்தை பார்க்க போகணும்னு சொல்றவங்கலாம் நாளையிலே பார்க்கலாம். இந்த 2 டேஸ்லேயே பார்த்து நம்ம எல்லாத்தையும் சண்டை கடையெல்லாம் குறைச்சிடலாம். என்னப்பா இந்த பிரச்சனை பண்ணுற சண்டை கடையெல்லாம் நம்ம குறைச்சிடலாம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் பரலோகத்தை எப்போ பார்ப்போன்னு போய் அழுதுனுங்கிறீங்களா, போராடிக்கிறீங்களா, உங்களுக்கு நான் ஈஸியான வழியை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சுகரு உள்ளவர்கள் சுகரை அதிகமாய் நேசித்தாலே, சுகரை அதிகமாய் நேசித்தாலே, கோலாஸ்டல் உள்ளவர்கள் வருத்ததை விரும்பினாலே, கோலாஸ்டல் உள்ளவர்கள் ஃப்ரைட் ரைஸை விரும்பினாலே, பரலோகமே என் சொந்தமே இன்றே காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே இன்றே காண்பேனோ. அல்சரு உள்ளவர்கள் காரத்தை அதிகமாய் விரும்பினாலே, அல்சரு உள்ளவர்கள் காரத்தை அதிகமாய் விரும்பினாலே, ஆஸ்துமா உள்ளவர்கள் குளிர்ச்சியை விரும்பினாலே, ஆஸ்துமா உள்ளவர்கள் குளிர்ச்சியை விரும்பினாலே, பரலோகமே என் சொந்தமே பரலோகமே என் சொந்தமே இன்றே காண்பேனோ என் இன்ப இயேசுவை இன்றே காண்பேனோ. இன்றே காண்பேன் மட்டும் வாய் வர மாட்டேங்குங்கய்யா, அவ்வளோ பயம். நல்ல பாணியில ஏன் பாட மாட்டேங்கிறீங்க இப்போ? இல்ல ஒரு சின்ன விஷயம், இது பெரிய ஆபத்து, இவனு கூட கூடாத, போய் கெட்டுருவ, இதெல்லாம் சொல்ல தெரியுது. கத்தரை விட்டு போயிடாத. அங்கிருந்து நீ விலகினேனா உன் வாழ்வு, உன் உழைப்பு, உன் பலன் உன்னால் பயன்படுத்த முடியாது என்பதை ஏன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு செழிப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல நல்ல முறை சொல்லி பாட ஆயத்த நாங்க, எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை சொன்னா புரியும், கொஞ்சம் சொல்லுங்க. தினம் அத்தனை முறை சொல்லி பாட ஆயத்த நாங்க. காலையிலே சுகர் காப்பி தேடுறீங்க, பிரஷர் இரும்போ வருத்த பொருளை பறிஞ்சு காட்டுறீங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட ருசிக்கு அலையும் நீங்க, ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட ருசிக்கு அலையும் நீங்க. நன்மை மட்டும் கொடுக்குற சுவையனோ மறுக்கிறீங்க, நன்மை மட்டும் கொடுக்குற சுவையனோ மறுக்கிறீங்க. எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை சொன்னா புரியும், கொஞ்சம் சொல்லுங்க. அத்தனை முறை சொல்லி பாட ஆயத்தம். அடுத்தவங்க பார்வைக்காக வாழ நினைக்கிறீங்க, 5 கிலோ பன்னீர் குளிக்கு போல நடிக்கிறீங்க. அடுத்தவங்க பார்வைக்காக வாழ நினைக்கிறீங்க, 5 கிலோ பன்னீர் குளிக்கு போல நடிக்கிறீங்க. மறைஞ்சு போதும் மனுஷங்கிட்ட மானம் பார்க்க நீங்க, மறைஞ்சு போதும் மனுஷங்கிட்ட மானம் பார்க்க நீங்க. மறையாய சிவ தூர தள்ளி வைக்கப்படுத்துறீங்க, மறையாய சிவ தூர தள்ளி வைக்கப்படுத்துறீங்க. எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை உங்களுக்கு, எத்தனை முறை சொன்னா புரியும், கொஞ்சம் சொல்லுங்க. அத்தனை முறை சொல்லி பாட ஆயத்தமாங்க.
வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. உன் வார்த்தையிலே நடக்கையிலே உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த வார்த்தை நாம் வெளிப்படுகிற வார்த்தை இருதயத்திலிருந்து வருகிறது. இந்த இருதயத்தை நாம் அவருக்கென்று கொடுத்திருக்கிறோம். கிறிஸ்துவனாய் மாறி இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாய் நாம் உடன்படிக்கையில உருவாக்கி கொண்டிருக்கிறோம், இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி நம்மளோட தவறு செய்தா நம் தகப்பனுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என் தகப்பனை நான் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். சிலுவையில அவர் தாங்குதே உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு தாங்குதே. கண்ணீரில் உங்க கிருபை, கவலையில் உங்க கிருபை, கண்ணீரில் உங்க கிருபை, கவலையில் உங்க கிருபை, பலவீனத்தில் உங்க கிருபை என்னை தாங்கி நடத்தியதே. பலவீனத்தில் உங்க கிருபை என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு தாங்குதே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு தாங்குதே. அதிகாலை எழும்பும்போது புதிதான உங்க கிருபை, அதிகாலை எழும்பும்போது புதிதான உங்க கிருபை, புது ஜீவன் மீண்டும் தந்து என்னை வாழ வைத்திடுதே. புது ஜீவன் மீண்டும் தந்து என்னை வாழ வைத்திடுதே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு தாங்குதே. உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு தாங்குதே. கடைசி நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை, நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் மாத்திரம் இருக்கும்போது. பரணிப்புத்தூர் இங்கே எச்சூர் என்கிட்ட ஒரு பகுதி இருக்கிறது. எச்சூர் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் எச்சூரில் வந்திருக்கிறீங்க? 138 வருடங்களுக்கு முன்னதாய் ஒரு இடம் மிஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களால் வாங்கப்பட்டது. வாங்கிட்டு அவரை அந்த மக்கள், அங்க பிராமணர் மக்கள் இருந்ததுனால அவர்கள் நம்முடைய எஸ்சி பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துவதும் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற சூழ்நிலை அவர்கள் உருவாக்கின போது இந்த பிராமணர் எல்லாம் யார் அவரை கொண்டு வந்தாங்களோ அவங்களே இவரை அடித்து துரத்துகிறார். இந்த ஊர்ல நீ இருக்கக்கூடாது, அது 1 ஏக்கர் பட்டா மிச்சம் 2 ஏக்கர் அது புறப்பட்டு போனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன். அதனால என் கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த காசெல்லாம் வேணாம், என் கையை பிடிச்சிட்டு உங்க தெருவில் 2 தெருவில் மட்டும் வாங்க ப்ளீஸ். வந்தார், நடத்தி கொண்டு போனார். எல்லாரும் பார்க்கணும், போயிட்டு வீட்டில் விட்டுட்டாங்க. அதோட வந்துட்டேன், ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 20 நாள் கழிச்சு அவன் எங்கள் பையன் கை கால் தூங்கி எழுந்து பார்த்தா கை நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அவனும் விடுதலை தர ஜெபம் பண்ணுறனோ இல்லை பெரிய தீர்க்க தரிசியோ ஒரு பெரிய பலமுன்னோ வல்லமைப்படுத்தணும் கிடையாது. அவங்க உடனே சொன்னாங்க, அவர் சமாதானம் ஆகிட்டு உடனே என் பிள்ளைக்கு சரியாயிடுச்சு. இது நான் சொல்லலை, அவங்க தெய்வம் சொல்லிச்சு. அதனால் அந்த தெய்வத்தை விட நமக்கு இந்த தெய்வம் பெருசுன்னு சொல்லி நேராக என்கிட்ட வந்த, ஐயா நாங்கள் ஞானசானம் எடுத்து போகிறோம். போன வருஷம் வயசுல ஆங்கில திருச்சபையில் அவர் சாட்சி சொல்லி ஞானசானம் எடுத்துக்கொண்டார். எடுத்துகிட்டு நேராக வந்தாங்க. வந்துட்டு கேமரா ஃபிட் பண்ணுறாரு. பாஸ்டேட் சர்ச்சில் கேமரா கிடையாது, பிராண்ட் சர்ச்சில் கேமரா ஃபிட் பண்ணுறாரு. நான் கேட்டேன், ஐயா எதுக்கு கேமரா வைக்கிறீங்க? நான் ஐயர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், சர்ச்சிலலாம் பர்மிஷன் வாங்கணும், அது மாதிரிலாம் வைக்க முடியாது. அவர் சொன்னார், இல்லையா உடைய பயம் எனக்கு தெரிந்தது. நீங்கள் 6 மாதம் எப்படி நீங்கள் பயத்தில் வாழ்ந்துருப்பீங்க. அதனால் கேமரா என் செலவில் நான் வைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களை யாரும் அடிக்கக்கூடாது. கேமரா வைக்கிறார். இப்போ எனக்கு கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது.
எல்லா நம்பிக்கையும் தோல்வி அடைந்தது. இதெல்லாம் எனக்கு இந்த வழி இவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், இந்த சபை எனக்கு பெரிய, எனக்கு பாஸ்டர் சபை பெரிய இடத்துல இருக்கிறது, எல்லா சபைகளும் எனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டது. யார் மேலே குறை கிடையாது, அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை கடவுளே அதை ஒதுக்கினார். ஏன் தெரியுமா? அவர் பிள்ளைக்கு அவரை தவிர வேறு யாரும் சுகம் கொடுக்கறத அவர் விரும்ப மாட்டார், ஒதுக்கினார். இப்போ எங்கள் சர்ச்சில் அவர் நல்ல விசுவாசியாய் மாறிவிட்டார்கள். அந்த தெருவில் ஒரு நாலு பேர் ஞானசானம் அவங்க மூலிமா ரட்சிக்கப்பட்டாங்க. சிலுவை வைத்து விட்டோம், நியூ சர்வீஸ் ஆரம்பித்து விட்டோம். இப்போ 100 பேரை நான் வைத்து இன்று ஊர்வலமாக அதே தெருவில் என்னை அடித்து சுற்றின அதே தெருவில் இயேசு நல்லவர் என்று பாடி சுற்றி கொண்டு வந்திருக்கிறோம். கரலை தட்டி இதை தான் கிதியோனுக்கு சொன்னார் சிஸ்டர். எப்பா நீ 2வது நம்பிக்கை இருக்கிற அந்த ஆட்டை கூட தூக்கி போட்டிருப்பா, என் மேல நம்பிக்கை இருந்தா. ஏசப்பா நான் ஒரு பொன்னி கட்டப்பா, இந்த உலகத்தாலே ஓரம் தள்ள பட்டே ஆளுப்பா, ஒத்தையில தனி மரமா தவித்த போதெல்லாம், ஒத்தையில தனி மரமாய் தவித்த போதெல்லாம் ஓடி வந்து அரவணைத்த தெய்வம் நீங்கப்பா, ஓடி வந்து அரவணைத்த தெய்வம் நீங்கப்பா. ஏசப்பா நான் ஒரு பொண்டி கட்டப்பா, இந்த உலகத்தாலே ஓரம் தள்ள பட்டே ஆளுப்பா. ஏசப்பா எல்லாம் சொல்லாமா? ஏசப்பா நான் ஒரு பொண்டி கட்டப்பா. ஒருவேளை இல்லைன்னா என் கூட அண்ணன் இருக்கிறான், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் சொத்து இருக்குது நீ சொல்லி கடவுள்கிட்ட சொல்லாத. ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் என்னை விட்டு ஒரு நாள் போயிடும். உன் பார்வையில நான் தனி மரம், நீங்க மட்டும்தான் எனக்கு தோணு, நீரே எங்க வாழ்க்கைக்கு தோணு, நீரே என் வாழ்க்கைக்கு காரண கத்த, நீரே என் வாழ்க்கையில போதுமானவர், நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும், நீர் ஒருவர் மட்டும்தான் நான் தூங்கி எழுந்திருப்பதற்கு கிருபை பாராட்ட முடியும். கரங்களை விட்டு சொல்லுங்களேன். ஏசப்பா நான் ஒரு பொன்னி கட்ட பல்லவாய், உலகத்தாலே ஓரம் தள்ள பட்டே ஆளுப்பா. ஒரு வயசு போச்சுன்னா பிரதர், நீ பலவீனமாய் வீழ்ந்துட்டீங்கன்னா உனக்கு என்று ஒரு கட்டில் போடப்பட்டிருக்கும், உனக்கு என்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கும், உனக்கு என்று ஒரு உணவு ஒதுக்கப்பட்டிருக்கும், உனக்கு என்று ஒரு பாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதே வீட்டுல உன் உழைப்புல கட்ட வீட்டுல உன் பிள்ளைகள் மத்தியில நீ எத்தனையோ சூழல் இருந்தா கூட நீ ஓரமாய் தள்ளப்படுகிற சூழல் உனக்கு வருவதற்கு முன்னதாகவே சப்பா நான் ஒரு பொண்டி கட்டப்பா, இந்த உலகத்தாலே ஓரம் தள்ள பட்டே ஆளுப்பா. செல்ல போலாமா? ஏசப்பா நான் ஒரு பொண்டி கட்டப்பா, இந்த உலகத்தாலே ஓரம் தள்ள பட்டே ஆளுப்பா, ஒத்தையில தனி மரமா தவித்த போதெல்லாம். எந்தெந்த காரியத்துல நீ தனி மரமா தவிச்சு கொண்டிருக்கியோ இந்த இடத்தை கர்த்தர் உனக்கென்று உனக்கு சுகம் கொடுப்பதற்காக, உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உனக்கு நன்மை செய்வதற்காக, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வதற்காக பல ஆண்டுகள், 7 ஆண்டுகள், பல வருஷம் நீ எந்த விஷயத்துக்காக சகதேவன் போல எலிசபெத்தை போல உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் நடந்துறதும் கூட இன்னும் காத்திருக்கிற கூட்டத்தில் நீ இருந்திருப்பாய். ஆனால் இந்த நேரத்தை உனக்கு என்ற ஒரு பரிசுத்தப்படுத்தி உன்னை அழைத்து வந்து உன்னை விடுதலையாக்கி அனுப்புவதற்காக ஒரு நேரத்தில் தீர்த்திருக்கிறாரு. ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட கேட்கவில்லைப்பா, அசிங்கப்படா வாழ்க்கை ஒன்று போதுமே சப்பா. இதே சொல்றாரு. ஐயா நீ சொல்றத எப்படி நம்புறது? இந்த ஊர்ல உலகத்துல இங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் மத்தியில நாங்க தான் ரொம்ப எளிமையான குடும்பம், நாங்க ரொம்ப யாருக்கும் எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிற குடும்பம். எங்க ஊர்லயே நீ சொல்றீங்க உன்னை கர்த்தர் பெரிய இடத்துக்கு கொண்டு போறான்னு சொல்றீங்களே, என் வருமானம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பத்தாத சூழ்நிலை, நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி என் பொண்ணு கரை சேர்ப்பேன், ஒரு நல்ல இடத்துல என் பொண்ணு எப்படி வாழ முடியும்? ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட கேட்கவில்லைப்பா, அசிங்கப்படா வாழ்க்கை ஒன்றே போதுமே சப்பா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட கேட்கவில்லைப்பா, அசிங்கப்படா வாழ்க்கை ஒன்றே போதுமே சப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு தானப்பா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு தானப்பா, சாட்சியாக வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, சாட்சியாக
எனக்கு தந்தா போதும்பா ஏசப்பா நான் ஒரு கொண்டி கட்டப்பா இந்த உலக தானே ஓரம் தள்ள பட்ட ஆளுப்பா ஏசப்பா நான் ஒரு கொண்டி கட்டப்பா இந்த உலக தானே ஓரம் தள்ள பட்ட ஆளுப்பா. அனைவரும் அமரும்படியாக என்னோடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடகர் குழு மாத்திரம் மேலே வரும்படியாக என்னோடு